சரக்கு லாரி மற்றும் சரக்கு லாரிகளுக்கு பாடி கட்டும் தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள் பல்வேறு வகையான வரி விதிப்புகளால் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். நலிவடைந்து வரும் லாரி தொழில் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சரக்கு லாரி மற்றும் சரக்கு லாரிகளுக்கு பாடி கட்டும் தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள் பல்வேறு வகையான வரி விதிப்புகளால் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். நலிவடைந்து வரும் லாரி தொழில் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்ததாக போக்குவரத்து தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாமக்கல், பரமத்தி வேலூர், ராசிபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 20,000 சரக்கு லாரிகள் உள்ளன. இப்பகுதியை சேர்ந்த கனரக வாகனங்கள் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சரக்குகளை ஏற்றி சென்று இரவு பகல் 24 மணி நேரமும் சேவை செய்து வருகின்றன. கடந்த 1970ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் லாரி தொழில் துவங்கப்பட்டு படிப்படியாக வளர்ந்து இப்போது லாரி, ட்ரெய்லர், கேஸ் டேங்கர் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களிலும் தேசிய அளவில் முன்னணி வகித்து வருகிறது. இவ்வாறு ஆலமரமாக வளர்ந்து ஆயிரக்கணக்கானோருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை வழங்கி வரும் லாரி தொழில் கடந்த 2 ஆண்டுகளாக மிக மோசமான நிலையை அடைந்துள்ளது. உயர்ந்து வரும் சாலை வரி, டீசல் விலை, நெடுஞ்சாலை சுங்க கட்டணம், ஆண்டுக்கு ஒருமுறை இன்சூரன்ஸ் பிரீமியம், டயர் விலை, உதிரி பாகங்கள் விலை உயர்வு, டிரைவர்கள் பற்றாக்குறை போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் சரக்கு லாரி தொழில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் டீசல் விலை அதிகம் என்பதால் பெரும்பாலான லாரிகள் அண்டை மாநிலமான கர்நாடகா மற்றும் புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு சென்று டீசல் நிரப்பி வருகின்றன. இது குறித்து மாநில லாரி உரிமையாளர்கள் செயலாளர் தாமோதரன் கூறுகையில், தமிழகத்தில் சாலை வரி மற்றும் டீசல் மீது விதிக்கப்பட்ட வரியை குறைத்திட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த அவர் தொடர்ந்து கூறுகையில், வாகன உரிமையாளர்களுக்கு செய்ய வேண்டிய தமிழக அரசின் கோரிக்கைகளாக வைக்கிறோம். உயர்த்தப்பட்ட சாலை வரிகளை குறைத்திட வேண்டும். தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றிட வேண்டும். டீசல் மீதான விதிக்கப்பட்ட வரியை குறைத்த வேண்டும். அண்டை மாநிலமான கர்நாடகா மற்றும் பாண்டிச்சேரியில் குறைத்தது போல் தமிழகத்திலும் குறைக்க வேண்டும். நீண்ட காலமாக லாரி உரிமையாளர்களுக்கு ஒரு நலவாரியம் அமைத்தர வேண்டும். தமிழக அரசுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இங்கு செய்யப்பட்டு வரும் லாரி செயல் வடிவம் தரும் பாடி கட்டும் தொழில் அதிகமான ஜிஎஸ்டி வரி விதிப்பால் நலிவடைந்து வருகிறது. இந்த தொழிலில் 1500க்கும் மேற்பட்ட லாரி பாடி தொழில் பட்டறைகள் இருந்தன. இவற்றின் மூலமாக இன்ஜின் மற்றும் சேசிஸ் எனப்படும் உதிரி பாகங்கள் கொண்ட லாரியை முழு லாரியாக மாற்றி அமைப்பது, கூண்டு, பிளாட்பாரம், மின்சார வேலை, ஒளிவிளக்கு மற்றும் இருக்கை போன்றவற்றை கூட்டமைத்து முழுமையான லாரியாக உருவாக்க இந்த தொழில் நடைபெற்று வருகின்றன. இந்த தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழில் செய்து வருகின்றனர். தற்போது ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகா லாரிகளும் இங்கே வந்து பாடி கட்டி செல்கிறது. நாமக்கல் சுற்று வட்டாரத்தில் நூற்றுக்கணக்கான லாரி பாடி கட்டும் சிறு குறு ஆலைகள் இயங்கி வருகின்றன. இது குறித்து லாரி பாடி கட்டும் உரிமையாளர் தியாகராஜன் தெரிவிக்கையில், சிறு குறு தொழில் சிறப்பாக இருக்க மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும், மானிய விலையில் மின்சாரம் வழங்கிட வேண்டும் என்றும், மின்சார கட்டணம் மாதந்தோறும் கட்டணம் செலுத்தும் முறை கொண்டுவர வேண்டும் எனவும் கூறிய அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், இந்த தொழிலிலே ஜிஎஸ்டி 18% குறைக்கப்பட வேண்டும். தமிழக அரசினுடைய இந்த இபி மின்சாரத்துறை மாதம் எங்களுக்கு பில் வழங்கப்பட வேண்டும். மின்சாரம் எங்களுக்கு மானிய விலையிலே எங்கள் சிறுதொழிலுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். டோல் வரியை குறைக்கப்பட வேண்டும். மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட வேண்டும். காலாவதியான டோல்களை எடுக்க வேண்டும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு செய்தார்களே ஆனால் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலும் விவசாயமும் முன்னேறி வந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும். எனவே தமிழக அரசு இதனை கருத்தில் கொண்டு வரிகளை குறைத்து லாரி தொழில் நலிவடையாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.